தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். 5 கோடி. சென்னையில் 1 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார். வீராணம் மூலமாக சென்னை மக்கள் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அதில் 22 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆறு நமக்கு வரம், இயற்கை கொடுத்த வரம் இது. ஆனால் இந்த வரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்துவதில்லை. காலங்காலமாக நம் கோரிக்கை, எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் ஒரு கோரிக்கை வருகின்ற வரம், அதை பகிர்ந்து மற்ற பகுதிகளுக்கு இந்த நீரை எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைன்னா சாதாரணமாக என்னால் சொல்ல முடியும். ஒரு மாதம் பெய்கிற மழையை சேமித்து அடுத்த 11 மாதம் பயன்படுத்தணும். பருவம் ஒரு காலத்தில் 45 நாள் இருந்தது, மொத்தம் 6 மாதம். தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம், இது 6 மாதம். ஆனால் பெய்கிற மழை 45 நாள் பெய்ஞ்சது. அப்போ 900 மில்லிமீட்டர் பெய்ஞ்சது. இப்போ 45 நாள் பதிலாக 30 நாள் தான் பெய்யுது மழை. ஆனால் 950 மில்லிமீட்டர் பெய்யுது. கூடுதலாக பெய்யுது, குறைவான நாளில் பெய்யுது. குறைவான நாளில் பெய்யறதுனால அது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படியே கடலுக்கு போயிடுது. ஐயா சொன்னார்ல, ஆண்டுதோறும் குறைஞ்சது 50 டிஎம்சியிலிருந்து 550 டிஎம்சி வரை. டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 100 கோடி லிட்டர் தண்ணி ஒரு டிஎம்சி. இப்படி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 2023 520 டிஎம்சி கடல்ல போச்சு. 520 டிஎம்சி. இந்த ஆண்டு நிறைய போகுது. இப்பதான் தென்மேற்கு இப்போ முடிகிற வந்துருச்சு. இப்போ அடுத்தது வடகிழக்கு தொடங்க போகுது. இப்போ தண்ணி போயிட்டு. இதுல நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. நிலுவையில்னா எவ்வளவு காலமா? 100 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் கோரிக்கை. எத்தனையோ ஆட்சிகள் வந்து போயிட்டு இதுல முக்கியத்துவம் இல்லை, இதுல காசு போட மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஆரம்பிக்கணும்னாலே தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன திட்டத்தில் தான் பட்ஜெட்டே ஆரம்பிக்கணும். இதுல போட்டாதான், காசு போட்டாதான் நம்ம வருங்கால சந்ததியினர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு விவசாயிகள் சந்தோஷமா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும் விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு, கிட்டத்தட்ட 3 2 பங்கு மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன தேவைகள்? 1, அவங்களுக்கு நீரை கொடுக்கணும். 2, மண்ணை பாதுகாக்கணும். 3, அவங்க விளைச்சலுக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து விலையை நிர்ணயிக்கணும். இது 3 பண்ண முடியாதா? இது சாதாரணமா செய்ய வேண்டியது. ஆனா இதுக்கு தெரியணும், செய்ய தெரியணும், அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் நான் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன், பேசுறது தான், செய்யறது கிடையாது. இப்ப இருக்கிறவங்க பேசுறது கூட கிடையாது. ஐயா சொன்னார்கள், எவ்வளோ கோரிக்கைகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 56 கோரிக்கைகள் உங்களுக்காக கொடுத்தார்கள் திமுக. 56 கோரிக்கைகள். கோரிக்கைகள்ல வாக்குறுதிகள் கூட இல்ல, சத்தியங்கள். விவசாயிகளுக்கு மட்டும் 56 சத்தியங்கள் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு. அதுல எத்தனை திறமை நிறைவேற்றினாரு? வெறும் 8 சத்தியத்தை நிறைவேற்றிருக்கிறார். 48 சத்தியத்தை நிறைவேற்றல. இது நான் சொல்லல, இது நான் ஒரு புத்தகமா நான் போட்டிருக்கிறேன். புத்தகத்துல எல்லாமே இருக்குதோ, இதுதான் புத்தகம். இந்த புத்தகம் பேர் விடியல் எங்கே. இதுல 505 வாக்குறுதிகள் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்தார்கள். அதில் 66 தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. அதுல 56 விவசாயிகளுக்கு நிறைவேற்றியிருப்பது 8. இதுலயும் ஒரு பிரிட்ஜ், உடஞ்சு போன பிரிட்ஜ் பார்த்திருப்பீங்க, பாலம். இது திருவண்ணாமலையில் இருக்கு, கன்றாம்பட்டு பகுதியில கட்டி 3 மாசத்துல உடஞ்சது. 16 கோடியில கட்டி இருக்கிறாங்க. அதேதான் இதை பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல கொள்ளிடத்துல கட்டின உடஞ்சு போச்சு, அதே மாதிரி தென்பண்ணையில கட்டினது. இப்போ நாம் கேட்கறது என்ன? நீர் பாசத்திட்டம். இப்ப இங்க வந்திருக்கிறது, நாங்க போராட்டது காவேரி 5000 இணைப்பு திட்டம். இந்த காவேரி 5000 இணைப்பு திட்டம்
50 ஆண்டுகள் கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள். இதுக்கு ஐயா கூட நீங்க இந்த பாலத்துக்கு அடியில போய் தண்ணியில போய் மண்ணில் போச்சுட்டு இருந்தீங்க, போராட்டம்லாம் பார்த்தேன் நான். அதில் என்னன்னா செய்ய வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் சாதாரண கோரிக்கை. 50 வருஷம் விவசாயிகள் கேட்கறாங்கன்னா நீங்க என்னையா பண்றீங்க? 50 வருஷமா என்னையா பண்றீங்க? இதை விட உங்களுக்கு என்ன வேலை? சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு அறிவிப்பு என்னன்னா, அப்பர் கிருஷ்ணா அப்பர் ப்ராஜெக்ட், நீர்ப்பாசன திட்டங்கள், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம். எவ்வளவு தெரியுமா அறிவிச்சிருக்கிறாங்க? பணம் நிதி 77,000 கோடி. 77 மனசு பண்ணி. ஆனா கேட்டா விவசாயிகளுக்கு 100 கிலோவுக்கு 2,500 ரூபா கொடுத்துட்டோம், 2,500 ரூபா கொடுத்துட்டோம். யாரியா? நாங்க என்ன கேட்டா 3,500 ரூபா குடியா விவசாயிகளுக்கு. நெல்லுக்கு 3,500 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு கொடு, கரும்புக்கு 5,000 ரூபாய் கொடு. எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்யி, குறைந்தபட்ச ஆதரவு விலை எல்லாத்துக்கும் கொண்டு வா. போன வாரம் நான் கடலூர் போயிருந்தேன். அங்க பலா, மா, முந்திரி எல்லாத்துக்கும் நீ பண்ணு. இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. இப்ப வாழை விவசாயிகள் இருக்கிறாங்க இங்க, பாவம். ஒரு சின்ன காத்துனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நட்ட இது அறிவிப்பு வரும். ஒரு தோப்புக்கு நட்டேடு எவ்வளவு கீழே, ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், 1,30,000 கொடுக்கணும். ஆனா என்ன கொடுக்குறாங்க? 6,000 ரூபாய். அந்த 6,000 ரூபாயும் வராது. அவன் பின்னாடி அதுக்கு கண்டிஷன் போடுவான். இந்த தோப்பு 35% அழிஞ்சிடுச்சா, 40% இப்படி ஆயிடுச்சா, இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு விவசாயத்தின் முதுகெலும்பு, தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள். ஆனா அந்த முதுகெலும்ப உடச்சி நசுக்கி போட்டு நாசப்படுத்திட்டு இருக்கிற இந்த ஆட்சியை தயவு செய்து விவசாயிகளை நீங்கள் அகற்றுங்கள். போதும்பா, இந்த ஆட்சியை ஆண்டது போதும். விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, விவசாயம்னா என்னன்னு தெரியாம நடத்துகிற ஆட்சி, விவசாயிகள் அவங்களுடைய கஷ்டங்கள் புரியாத ஒரு ஆட்சி. அது லஞ்சம் கேட்கறாங்க பாரு, 40 ரூபாய் ஒரு மூட்டை, 60 ரூபாய் ஒரு மூட்டை கேட்கறாங்க. ஒரு மூட்டைன்னா 40 கிலோ மூட்டை. அப்போ ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, 2.5 மூட்டை. ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2 மூட்டைக்கு 120 ரூபாய், அரை மூட்டைக்கு 30 ரூபாய், 150 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு லஞ்சம் வாங்குறாங்க. இது மட்டும் இல்லை, 40 கிலோ மூட்டைன்னு கணக்கு எடுக்கிறதுல 38 கிலோ தான் கணக்கு எடுக்கிறான். 2 கிலோ கணக்கில் கொடுக்க மாட்டான். அதில் 5 கிலோ போயிடுது. 2.5 மூட்டையில் 5 கிலோ. அந்த 5 கிலோ கணக்கு பார்த்து 125 ரூபாய். 1 கிலோ 25 ரூபான்னு 5 கிலோ 125 ரூபாய். இது 150 ரூபாய். 275 ரூபாய் கொள்ளடிக்கிறாங்க 100 கிலோ விவசாயிகளிடம் இருந்து. அப்போ ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க கொடுக்கறது எவ்வளோ? தமிழ்நாடு அரசு 131 ரூபாய் கொடுத்துட்டு 275 ரூபாய் யார்? மந்திரி மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. இதுதான் விவசாயிகளுடைய லட்சணம். திமுகவுடைய லட்சணம். விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப பாவப்பட்ட பரிதாபமா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க விளைச்சலுக்கு விலை நிர்ணயம், அவங்க எல்லாம் சுயமரியாதை அதிகம். விவசாயிகளுக்கு கொஞ்சம் அவன் 10,000 கோடி வாங்கிட்டு, பேங்க்ல 10,000 கோடி வாங்கிட்டு ஊர் ஓட்டு ஓடிட்டான். நம்ம விவசாயி ஒரு 20,000 ரூபாய் கடனை வாங்கி பேங்க்காரன் நின்னாலே கழுத்துல அப்படி தோண்டிடுறோம். விவசாயிகளுக்கு சுயமரியாதை அதிகம். அப்படிப்பட்ட விவசாயிகளை நம்ம காப்பாற்றணையா, கடவுளையா, பொக்குஷியா, நமக்கு சோறு போற விவசாயம். இவங்க திமுக என்ன பண்றாங்க? விவசாய நிலத்தை எல்லாம் அழிச்சுட்டாங்க. ஸ்டாலின் சொல்றாருப்பா, விவசாயத்துக்கு பயன்படலன்னா ஃபேக்டரி கட்டுப்பா. நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, நாளைக்கு நீங்க வாழ்ந்துட்டு போயிடுவீங்க, நாளைக்கு நம் சந்ததியினருக்கு சோறுக்கு எங்கேயா போடுவாங்க? யார்கிட்ட பிச்சை எடுக்க போறாங்க? நீ பில்டிங் கட்டுற, டைடல் பார்க் கட்டுற, ஸ்மார்ட் சிட்டி கட்டுற, நல்ல பெரிய பெரிய ஏர்போர்ட், ஹைவேஸ், அது இதுவும் கட்டிட்டு நீ எதுல கட்டுற? என் மண்ணில் கட்டுறியா? இந்த மண்ணு 1000 ஆண்டுகள் நமக்கு சோறு போட்ட மண்ணியா இது? இன்னும் 1000 ஆண்டுகள் நமக்கு சோறு போடணையா அந்த மண்ணு? நம்ம இடையில வந்தவங்க, இடையில வந்து அனுபவிச்சுட்டு நம்ம போனோம். இந்த மண்ணை இன்னும் நல்ல செழுமையாக்கி நம்ம வருங்கால சந்ததியினர் விட்டு போனோம். அதான் நம்ம கடமை. அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. மண்ணை அழிக்க கூடாது. நீ எவ்வளோ திட்டம் வேணா கொண்டு போ, தரிசு நிலத்துல கொண்டு போ. எவ்வளோ தரிசு நிலம் இருக்கு. டெல்டால போய் இதெல்லாம் நிறைய நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் கிடையாது. விவசாயம் பற்றி அடிப்படை புரிதல் கிடையாது.
அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த காவிரி 5000 திட்டம், எவ்வளவு கோரிக்கைகள் இந்த திட்டம், சாதாரண திட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நிறைவேற்ற வேண்டும். இது போன்ற தமிழ்நாட்டில் 20 திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. முதல் தவணையாக 1,00,000 கோடி ரூபாய் இந்த திட்டங்களுக்கு முதல்ல அறிவிக்கிறது. வருஷம் வருஷம் 20,000 கோடி, வருஷம் வருஷம் 20,000 கோடி. ஆனா இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு உணர்வு இருக்குது, அதிகாரம் மட்டும்தான் இல்லை. எனக்கு அதிகாரம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அடிச்சு நொறுக்கிட்டு போயிடலாம். அப்படி அவ்வளோ திட்டங்கள் விவசாயிகளுக்கு தினம் எவ்வளவு கட்டமைப்புகள் கொடுக்கலாம். கல்வி கடன், விவசாய கடன், நகை கடன். என்னம்மா நகை கடன், கல்வி கடன், விவசாயிகள் எங்க? தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி, தேர்தலுக்கு அப்புறம் டாடா பை பை. இதுதான். ஏன்னா அவங்களெல்லாம் விவசாயிகளை அலட்சியமா பார்க்குறாங்க இந்த திமுக காரங்க. என்ன எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, அந்த மெதப்பில் தான் இருக்கிறாங்க. ஆனால் விவசாய பெருமக்களே, நான் திருப்பி எல்லா கூட்டத்திலையும் நான் பேசிதான் வரேன், காலை பிடிச்சி கேட்குறேன். வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விவசாயிகள் போடக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு தயவு செய்து போடாது. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கு மதிப்பு தெரியல, மரியாதை தெரியல. உங்களுடைய நிலத்தை அழிக்கிறாங்க, மண் அழிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு இது விலை நிர்ணயம் கிடையாது, மரியாதை இல்லை. நட்டத்தில் எங்கிட்ட இருக்கின்ற விவசாயத்தை நாம் செழுமையாக்க வேண்டும். விவசாயிகளை மதிக்கணும், விவசாய திட்டங்களை நிறைவேற்றணும், நீர்ப்பாச திட்டங்களை நிறைவேற்றணும், இந்த மண்ணை காக்கணும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி கட்சி உங்களுக்காக செயல்பட்டு வருகிறது, உங்களுக்காக போராடி வருகிறது. இது போன்ற அடுத்தடுத்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் இன்னும் நிறைய வேகமாக அழுத்தம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். கேட்டாங்க ஐயா, கொள்ளிடாத்துல என் சொன்னல 10 தடுப்பணைகள் கட்டணும்னு. ஏன் தெரியுமா கட்ட மாட்டாங்க? மணல் எடுக்க முடியாதான், மணல் கொள்ளையை அடிக்க முடியாது. தடுப்பணை கட்டினா 5 கிலோமீட்டர்ல தண்ணி நிற்கும், அதனால அதுல மணல் அங்கே எடுக்க முடியாது. எவ்வளோ அயோக்கியத்தான அதெல்லாம். மணல் இவங்க எடுக்கிறதுக்காக விவசாயத்தையும் அன்னைக்கு கொள்ளிடத்துல அலக்குடிக்கு போனேன். அலக்குடி கடல்ல இருந்து 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி அலக்குடின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த அலக்குடி திருக்கழிப்பால்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பக்கம், அந்த கரையில கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பால், இந்த பக்கம் அலக்குடி. இங்க இருந்து ஒரு தடுப்பணை நாங்க கேட்டோம். நான் இதுக்கு முன்பு 3வது முறையா அங்க நான் போறேன். நான் தடுப்பணை கொள்ளிடத்துல. ஏன் தெரியுமா? கடல் நீர் உள்ள வந்துடுச்சு. கடல் நீர் கொள்ளிடம் 22 கிலோமீட்டர் கொள்ளிடம் பிரிட்ஜ். அந்த கொள்ளிடம் பாலத்துல இருந்து அங்க தண்ணி நீங்க சுவைச்சு பார்த்தா உப்பு. எவ்வளவு பெரிய ஒரு பாலம். கடல் நீர் கொள்ளிடம் ஆறு, தமிழ்நாட்டில் பெரிய ஆறு கொள்ளிடம். எவ்வளோ தண்ணி வேணா கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம். அதுல கடல் நீர் இருக்குன்னா, அதுல இன்னொன்னு, அங்க அலக்குடியில விவசாயிகள் என்கிட்ட முதல்ல கேட்டா தெரியுமா? எங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாவம் பண்ணிருக்கிறாங்க விவசாயிகள். எங்க ஐயா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். எங்க? கொள்ளிடம் ஆத்தங்கரையில் இருக்கிற விவசாயிகள். இதை விட ஒரு பாவம் யாராலும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எப்போ 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செஞ்சிருக்கணும்? அந்த முகத்துவாரத்துல ஒரு சின்ன ஒரு 5 அடி தடுப்பணை கட்டிருக்கணும். என்ன? கடல் நீர் உள்ள வராம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இங்க இருக்க தண்ணி மட்டும் தான் போகணும், அங்க இருக்க தண்ணி வராம முகத்துவாரத்துல, எல்லா முகத்துவாரத்துலயும் அது கட்டிட்டா போதும். அன்னைக்கு கூட நான் போனேன், தாமிரபரணி, அங்க பாபநாசம் புன்னக்காயில் ஒரு இடம், அங்கதான் முகத்துவாரம், தாமிரபரணி முகத்துவாரம். அந்த முகத்துவாரத்தில் பார்த்தா அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும். இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் 50-60 வருஷமா செஞ்சுட்டு வராங்க. சாதாரண திட்டங்கள் இல்லை. முகத்துவாரத்தில் தடுப்பணைகள், சின்ன சின்ன தடுப்பணை கட்டினா கடல் நீர் உள்ள வராம விவசாயம் செழிக்கும். எல்லாமே இதெல்லாம் நிலத்தடி நீர் உயரும். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காம எல்லாம் பார்க்கணும். இன்னும் நான் பேசணும்னா அப்புறம் நான் இன்னும் 1 மணி நேரம் பேசின்னு இருப்பேன். மனசுல அவ்வளோ பாகம் இருக்குது, விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, இதெல்லாம் நீங்க மேடையில சொல்லுங்க. இன்னும் இதோட பெரிய மேடை இருக்கு சாயங்காலம், நடைபயணம். எல்லாம் வாங்க, உங்களுடைய உணர்வுகளை இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். போற இடத்துலலாம் நான் இந்த 100 நாள் நடைபயணம் நான் மேற்கொள்வது அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி பேசி அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரேன். நான் இப்போ போனதுனால நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இது நான் பெருமையா சொல்லலை, பட் நான் ஒவ்வொரு பகுதியிலும் நான் போறதுனால அந்த பகுதியில் இருக்கிற, இப்போ நான் அன்னைக்கு போய் கிருஷ்ணகிரியில்
விவசாயிகளை பத்தி பார்த்து பேசி அவன் பிரச்சனை அடுத்த நாளே அதை எடுத்து பேச. கிருஷ்ணகிரியில அங்க எண்ணெய் கோல் புதூர் படைதலா திட்டம் நிறுத்திட்டாங்க. நான் போய் கலெக்டர்கிட்ட சொன்னேன், கலெக்டர் அடுத்த வாரம் நானே மறியல் பண்ணுவேன்னு சொன்னோன்னே அடுத்த நாள் திட்டத்தை ஆரம்பிச்சேன். இப்படி பல பகுதியில் நந்தன் கால்வாய் திட்டம் திருவண்ணாமலையில போய் பேசினேன். நந்தன் கால்வாய் திட்டம் இப்ப அங்க இருக்கிற மந்திரி நம்ம எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு அவர் இப்போ அந்த திட்டத்தை நான் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிடுறோம். இப்ப நேரு என்ன பண்றான்னு பார்க்கலாம். அவர்கிட்ட சொல்லி பேசிடலாம். திட்டத்தை நமக்கு வரணும், அவ்வளவுதான். அறிவிச்சு பண்ண போறாங்க, விளம்பரப்படுத்தி போறாங்க. இன்னும் 6 மாசத்துல ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அது வேற. அட்லீஸ்ட் எல்லா கட்சியும் இது பேசட்டுமே. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா யார் முதல் சொன்னது? நான் தான் சொன்னேன். 2015 இந்த வார்த்தையே முதல்ல சொன்னவன் நான் தான். அது கொண்டு அழுத்தம் கொடுத்து என் தேர்தல் அறிக்கையில அறிவிச்சு பிரச்சாரத்தின் பொழுது சொல்லி இது பாதுகாக்கணும். அந்த மண்டலத்தில் டெல்டா பகுதியை என்ன ஓஎன்ஜிசி, மீத்தேன், ஈத்தேன், ஷேல் கேஸ் எல்லாம் போய் அது எடுக்கக்கூடாது. அது சோறு போடுற மண் சோறுக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர செஞ்சேன். 10 முறை பார்த்தேன் நான் அவரை. 10 முறை பார்த்து கடைசியை நான் பார்க்குறப்போ இது பண்ணுங்க, வரலாற்று உங்க பேரு காலங்காலமா இருக்கும் அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் நான் சட்டத்தை கொண்டு வந்தேன். அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய வச்சிருக்கிறோம் விவசாயத்துக்காக. இதெல்லாம் உங்கள் மனசுல வச்சுங்க. அதனால உங்களுடன் நான் இருக்கிறேன். நான் உறுதியா இருக்கிறேன். பாட்டாளி கட்சி என்னைக்குமே உங்க கூட உறுதியா இருக்கும், உறுதுணையா இருக்கும். வேற எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நாங்க இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் அணுகுவோம், போராடுவோம், வெல்வோம், வெற்றி பெறுவோம். விவசாயிகளை காப்பாற்றுவோம். நன்றி. அதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை நான் சாயங்காலம் இப்ப நான் பேசினா 1 மணி நேரம் ஆகும். சொல்லு, அது என்னன்னு சொல்லட்டுமா? சரி, நீ உட்காருங்க. சொல்லு. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்றேன். இது சாதி பிரச்சனை கிடையாது. இது ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும்? இப்ப பேரு சாதிவாரி, நீங்க சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை கூட மாற்றி வச்சுக்கலாம். இது ஏதோ தனிப்பட்ட சாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பம் எப்படி இருக்குது, என்ன நிலையில் இருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். நடத்தினாதான் அந்த குடும்பத்துல என்னென்ன எப்படி குடும்பம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், இப்போ ஐயா சொன்னார்ல, சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. சலவை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க? அவங்களுக்கு வீடு இருக்கா, இல்ல குடிசையில் இருக்கிறாங்களா? அவங்க வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? அவங்க எத்தனை பேர் பட்டதாரிகள்? எத்தனை அரசு வேலை, எத்தனை தனியார் வேலை, எவ்வளவு சம்பளம், வீட்டில் பாத்ரூம் இருக்குதா, கரண்ட் இருக்குதா, பைக் இருக்குதா, ஸ்கூட்டர் இருக்குதா? அப்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். இப்போ நீங்க 2 கோடி குடும்பம் கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா அந்த குடும்பத்துல முதல்ல நீங்க கேட்க வேண்டியது எத்தனை பேர் இருக்கீங்க அந்த குடும்பத்துல, அதுல என்ன சமுதாயம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், பிறகு அந்த வீடு குடிசையா, கல் வீடா, ஓட்டு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, பாத்ரூம் இருக்கா, பைப் இருக்குதா, தண்ணி இருக்குதா, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலை, தனியார் வேலை, பட்டதாரிகள், இந்த 70 கேள்விகள் இருக்கும். ஆக 2 கோடி வீட்டுல 70 கேள்விகள் நீங்க கேட்டு ஒரு டேட்டா இருக்கும். அந்த தரவை வச்சுக்கிட்டு தான் நீங்க பிரிச்சு சரி இந்த சமுதாயம் இதை பிரிச்சா இந்த சமுதாயத்துல ஓஹோ இதெல்லாம் குடிசையில இருக்கிறாங்க, இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாம் படிப்பு அவ்வளவு இல்லை. இது ஒரு பக்கம் டேட்டா வச்சுக்கணும். 2வது இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல 1 விழுக்காடு பழங்குடி மக்களுக்கு, 18 விழுக்காடு பட்டியலின சமுதாயத்திற்கு, 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு, 30 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். பிசி 30%, எம்பிசி 20%, எஸ்சி 18%, எஸ்டி 1%, 69. இப்போ நான் ஒரு உதாரணம், பட்டியலின சமுதாயம் இருக்கு 18% இடஒதுக்கீடு எஸ்சி. அந்த எஸ்சி பிரிவுல 3 பெரிய பிரிவுகள் இருக்கு. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அந்த 3 பெரிய பிரிவுகள்ல 78 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த 78 உட்பிரிவுகள்ல வெறும் 8 பிரிவு உட்பிரிவு தான் 18ல 15% எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற 70 உட்பிரிவு 3% தான் கிடைக்குது அவங்க. அப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு கிடைக்கல, யாருக்கு அதிகமா கிடைக்குது, யார் அதிகமா எடுத்துக்கிறாங்க,
யார் அதிகமாக எடுத்துப்பாங்கன்னா அதுலேயே டவுனில் யார் இருக்கிறாங்க, கோச்சிங் சென்டர், பணக்கார பிள்ளைங்க. கிராமத்தில் குப்பம் பையன் சுப்பம் பையனுக்கெல்லாம் போட்டி போட முடியாது. இந்த கணக்கெடுப்பில் தெரிஞ்சிடும். எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. அந்த 115 சமுதாயத்தில் யார் அதிகமாக எடுத்துக்கிறா, யாரு கிடைக்கல. ஏன் இப்போ பழங்குடியினம் இருக்குல்ல, எஸ்டி 1%, அதில் 34 பிரிவு இருக்கு. அந்த 34 பிரிவில் 4 பிரிவு தான் எல்லாம் எடுத்துக்கும் போது அதில் தெரிஞ்சிடும் கணக்கெடுப்பில். பிசியில் 140 சமுதாயம் இருக்கு. அதில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல. ஆக இது கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கறது தான் சமூக நீதி. ஆனால் இந்த கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை என்று தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி வருகிறார்கள். எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? இதுல ஏன் பொய்ன்னு நான் சொல்றேன்னா, இதே மற்ற மாநிலங்கள் எடுத்து முடிச்சிட்டாங்க. கர்நாடகாவில் 2015 எடுத்தாங்க. இப்போ இந்த மாசம் 22ஆம் தேதி, அதாவது 4 நாளுக்கு முன்னாடி 2வது முறை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகாவில். பீகார்ல 23 எடுத்து முடிச்சுட்டாங்க. தெலுங்கானாவில் போன வருஷம் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஒரிசாவில் போன வருஷம் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரிசாவில் எடுத்த உடனே 96 லட்சம் குடும்பங்கள் ஒரிசாவில் அவங்களுக்கு மாதம் வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 96 லட்சம் குடும்பங்களுக்கு. 64 லட்சம் குடும்பங்கள் குடிசையில் சொந்த வீடு இல்லை பீகார்ல. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்த சொந்த வீடு இல்லாத வீடு கட்டி கொடுக்குறாங்க அரசு. 96 லட்சம் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அரசு. எதுக்கு? சுய வேலை கொடுத்துருக்காங்க. அப்ப கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும் அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அது விவசாயிகள் இருந்தாலும், எந்த சமுதாயம் இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் என்ன நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியல. இன்னைக்கு காலையில கர்நாடகா கோர்ட்ல நீதிமன்றத்தில் இது வழக்கு போட்டாங்க. கர்நாடகாவில் கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு கர்நாடக அரசு கணக்கெடுப்பு நடத்துவது கர்நாடக அரசினுடைய உரிமை. கணக்கெடுப்பு தாராளமா கர்நாடக அரசு நடத்தலாம், எந்த தடையும் கொடுக்க மாட்டோம், சட்டத்தில் இருக்குன்னு கர்நாடகா நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஆனா நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எனக்கு அதிகாரம் இல்லைங்க, மத்திய அரசு தான் எடுக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கு கர்நாடக அரசு தீர்ப்பு வழங்கியிருக்குது. என்னன்னு? மத்திய அரசு இல்ல, மாநில அரசு எடுக்கலான்னு தீர்ப்பு வழங்கியிருக்குது. இதுக்கு பதில் என்ன சொல்ல போறாரு ஸ்டாலின் அவர்கள்? கணக்கெடுப்பு நடத்துவது பெரிய விஷயம் இல்லம்மா. கணக்கெடுப்பு நடத்துவது 2 மாசம் போதும். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 2 கோடி குடும்பம் இருக்கு. 2 மாசம் தான் 500 கோடி செலவாகும். 2 மாசம் 2.5 லட்சம் இல்ல 3 லட்சம் அரசு அதிகாரிகள் 2 மாசம் வீடு வீடா போய் எடுத்தா 2 மாசத்துல டேட்டா எடுத்துடலாம். இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு 1931 எடுத்தது, வெள்ளக்காரன் காலத்துல எடுத்தது. அதை கணக்கு வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு அடுத்த 50 ஆண்டுகள் பயன்பெறும். இன்னும் தமிழ்நாடு வேகமா வளரும். யார் பின்தங்கி இருக்கிறார்களோ, எந்த சமுதாயத்தை சார்ந்தவளா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவளா இருந்தாலும் சரி, யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ அந்த கணக்கெடுப்பு நம்ம கையில இருக்கும். அவங்கள நிறைய திட்டங்கள், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம், கல்வி கடனை கொடுக்கலாம், வேலைக்கு கடனை கொடுக்கலாம், வேகமா முன்னேற்றலாம். இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாடுல பார்த்துட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அதுல சமூக நீதியில நம்பிக்கை இல்லை, கணக்கெடுப்புல நம்பிக்கை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சியில நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி 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 ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் முதலில் புரிந்து கொண்டு அதில் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும். கணக்கெடுப்பு அவசியம் நடத்தணும். இதில் எந்தெந்த தொழில் யார் செய்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் கணக்கில் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த கணக்கு உள்ளே போட்டால் க்ளீனாக பிரித்து எல்லாரும் அந்த தெருவில் எத்தனை பேர், அந்த ஊரில் கிராமத்தில் எத்தனை, எந்த வட்டம் வருது, எந்த மாவட்டம், எல்லாமே டேட்டா வந்துடும். சாதாரணமாக டேட்டா இது எடுக்கணும், அது அவசியமாக எடுக்கணும். இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவர் கூட இருக்கு. ஆனால் நமக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் மட்டும் இல்லையா?
எங்கே போய் சொல்றது? எவ்வளோ ஒரு மோசடி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இருக்குது, ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு ஜப்பானில் இருக்குது, தமிழ்நாடு இந்தியாவில் இல்லத்தில் இருக்குது. அப்போது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்ந்து இந்த சமூக அநீதியை நாம் எல்லாரும் ஒழிப்போம். நிச்சயமாக நாங்கள் பண்ணுறோம், நிச்சயமாக பண்ணுறோம். ஆனால் இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு 6 மாதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பாண்டு பேப்பரில் எழுதி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அதற்காக தான் நான் இருக்கிறேன். விவசாயிகள் என்னுடைய கடவுளாக நான் பார்க்குறேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், வெல்வோம். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி. தலைவர் அவருக்கு நன்றி.